2026ஆம் ஆண்டு யூகேனுடைய இமிகிரேஷன்ல மிக முக்கியமான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டுல இருந்து பல மாற்றங்களை பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வராங்க. இந்த மாற்றங்களுக்கான கன்சல்டேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த கன்சல்டேஷனையும் தாண்டி சில மாற்றங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல வந்திருக்கு. இந்த அறிவிப்புகளுக்கு மத்தியில இந்த டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு நீண்ட கால கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு. இந்த டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் சம்பந்தமான ஒரு விடயமும் இப்போது யூகேனுடைய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே நேரம் யூகேல பிறக்கும் குழந்தைகளுக்கான மேலும் ஒரு தடுப்பூசி பற்றிய ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. 2023, 2024, 2025 காலப்பகுதிகளில் அதிகூடிய மக்கள் படகு மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்த ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோபியில் கொலை செய்யப்பட்டு லண்டனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய பெண் பற்றிய ஒரு தகவலையும் இப்போது பிரித்தானிய போலீசார் வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியா வீடியோவை பாக்குறீங்க, அதுக்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க இல்ல இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியா தாங்க அப்படின்றத வளமை போலவே கேட்டுக்கொண்டு, மலர்ந்திருக்கிற இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு இனிய ஆண்டாகவும் உங்களுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூகேனுடைய இமிகிரேஷன்ல கொண்டு வரப்பட்டிருந்த ஒயிட் பேப்பர்ல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் கொண்டு வரப்பட போகிற ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகிறது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் இதுல மிக முக்கியமான முதலாவது மாற்றமாக இருக்கக்கூடிய ஆங்கில புலமை அப்படின்ற ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட போகிறது என்கிற உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் யூகேக்கு வாரீங்க அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் B1 தேவையாக இருந்தது. அது இனிமேல் B2 ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கள்லையோ அல்லது இனோவேட்டர் ஸ்கேல் அப் விசாக்கள்லையோ பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்க அனைவரும் இனிமேல் B2 தரத்திலான ஆங்கில புலமையை காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. B2 அப்படின்னும் போது IELTS பொறுத்தவரையில இது 6.5 தொடக்கம் 7.5க்கு இடைப்பட்ட ஒரு தரவாக இருக்க போகிறது. இதன் அடிப்படையில இனிமேல் ஸ்கில் ஒர்க்கராகவோ பிரித்தானியாவுக்கு சட்டப்பூர்வமாக மைக்ரேட் ஆகி வார அனைவருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களோட எந்த விதமான தடைகளும் இல்லாம பேசக்கூடிய ஒரு கட்டாயம் வரப்போகிறது. சொசைட்டியில இன்டிகிரேட் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த காலங்களில் அதிகமாக பேசப்பட்டது. இதன் அடிப்படையில கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த புதிய ஆங்கில சட்டங்கள் அல்லது ஆங்கில தகைமைக்கான சட்டங்கள்ல ஏற்கனவே யூகேக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியையும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. விசா ரினியூவலுக்கு போகும்போதோ அல்லது ILRக்கு போகும்போதோ பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த நாட்டில் இருந்துட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடியாகாது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு யூகேக்குள்ள வரக்கூடியவங்களுக்கு ஆங்கில அறிவுக்கான விதிகள் வரும் அப்படின்றது இதுல தெளிவாக சொல்லப்படுகிறது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே உங்களுடைய படிப்பு, நீங்க படிச்சிருக்கிற டிகிரியோ அல்லது MSCயோ அல்லது PhDயோ ஆங்கிலத்துல இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடியாகாது. ஆங்கிலத்துல உங்களுடைய படிப்புகள் இருக்கும், நீங்க இங்கிலீஷ்ல தான் உங்களோட டிகிரியை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடியாகாது. உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட்டை வச்சு எந்த விதமான இங்கிலீஷ் தேர்வுகளும் இல்லாம யூகேக்குள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த சட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ILRக்கான காலப்பகுதி 5 வருடங்கள்ல இருந்து 10 வருடங்கள் ஆக்கப்படும். இதற்கான கன்சல்டேஷன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரையில இந்த கன்சல்டேஷன் நடக்கும். இந்த கன்சல்டேஷனுக்கு பிறகு இது தொடர்பான அறிவித்தல்கள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்படும் என்கிற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக இந்த புதிய மாற்றங்களுக்கு எதிராக பல அமைப்புகள் இப்போது செயற்பட தொடங்கி இருக்கிறது. சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பல நிறுவனங்கள் இதனை கேள்வி கேட்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, கேப் ஒர்க்கர்ஸுக்கான விசாக்களை 10 வருடங்கள் தொடக்கம் 15 வருடங்கள் வரையில இவர்களுக்கான ILR எடுக்க முடியாது அப்படின்ற மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி ஷபானா மஹமூத் அண்மையில அறிவித்திருந்தாங்க. இதற்கு எதிராக யூனிசான் அப்படின்ற ஒரு அமைப்பு மிக தீவிரமாக இப்போ செயற்பட்டு வருகிறது. மக்களுக்கு எதிரான, அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான, லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிரான ஒரு அறிவித்தலாக இது பார்க்கப்பட்டு இது உடனடியாக பின்வாங்கப்பட வேண்டும். மக்களினுடைய அடிப்படை மனித உரிமை இதில் மீறப்படுகிறது அப்படின்ற அடிப்படையில பல்வேறு விதமான அழுத்தங்கள் தொடர்ச்சியாக பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற
ஒரு தனிப்பட்ட கோரிக்கையும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. பிப்ரவரி மாதம் அளவில் பாராளுமன்றத்தில் இது விவாதத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அப்படின்றதும் மேலதிக தகவலாக வெளியிடப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரையில யூகேக்குள்ள ஏராளமானவர்கள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே 2029ஆம் ஆண்டு ILRக்கு போறாங்க. அவர்களுடைய ILRஐ தடுத்து நிறுத்துவதுதான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே யூகேனுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் சொல்லி இருந்தது போல இது ஒவ்வொரு ஃபேஸாக நடைபெற போகிறது. நிறைய விஷயங்கள் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல மினிமம் சேலரி அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. பெனிஃபிட்ஸ் எடுத்திருக்க கூடாது. 12 மாதங்களுக்குள்ள நீங்க பெனிஃபிட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் வருடங்கள் கூடும். அதே நேரம் நீங்க 12 மாதங்களுக்கு மேலாக பெனிஃபிட் எடுத்தீங்கன்னா இன்னும் 5 வருடங்கள் உங்களுக்கு கூடும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு தரப்பட்ட ப்ரொபோசல்ஸ் இதுல முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த எல்லா ப்ரொபோசலுமே ஒரே நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே ஃபேஸ் பை ஃபேஸ் ஆக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் என்கிற ஒரு தகவலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சட்ட மாற்றங்கள் தொடர்பாக 2025ஆம் ஆண்டு எப்படியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, சிறைச்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய இந்த பிரிசன்ல இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் பலரும் இதற்கு எதிராக போராடி இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த சம்பள த்ரெஷோல்ட் அவர்களுக்காக மாத்திரம் குறைக்கப்பட்டது. ஒருவேளை குறைக்கப்படாமல் இருந்தால் ரினியூவலுக்கு போகக்கூடிய பலர் இதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. TFLம் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தது. ஏற்கனவே டாக்டர்ஸ் மற்றும் நர்சஸ் இதுல எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இருந்தாலும் இந்த RQF லெவல் அப்படின்ற ஒரு சட்டத்திற்கு அமைய பல நர்ஸ்களுக்கும் வேலைகள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இது அரசாங்கம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது. ஏப்ரல் மாதம் இதனுடைய சட்டம் வரும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தெளிவான அறிவை அல்லது தெளிவான ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே PSW அப்படின்னு சொல்லும் போது யூகேல ஸ்டூடெண்ட் ஆவாரவங்களுக்கு 24 மாதங்கள் PSWல கிராஜுவேட் விசாவில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை பிரித்தானிய அரசாங்கம் வழங்கி இருந்தது. இனிமேல் அது வழங்கப்பட மாட்டாது. ஆனா அதுலயும் ஒரு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 2028ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு யூகேல ஸ்டூடெண்ட் ஆவாரவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த 18 மாதங்களாக குறைக்கப்பட்ட PSW கிடைக்கும். அதுக்கு முன்னால வார அனைவருக்குமே 2 வருடங்கள் முழுதாக அவர்களுடைய PSW வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. இதற்கிடையில பல்வேறு விதமான லாயர்ஸ், சட்ட அமைப்புகள் இணைந்து இதற்கு எதிராக பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்து வராங்க. இதன் அடிப்படையில் சொல்லப்படுற விஷயங்கள் இல்ல ரெடிட் போன்ற தளங்கள்ல பேசப்படுறது என்ன அப்படின்னா, இது அனைவருக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு. இதுல ஏதோ ஒரு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்படலாம். சில நேரங்களில் பெனிஃபிட் எடுத்தவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல சட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ஆனா அதே நேரம் நீதியாக நேர்மையாக இந்த நாட்டில் ஸ்கில் ஒர்க்கர்ஸாக தொடர்ந்து வேலை செஞ்சு வரவங்களுக்கு, டாக்ஸ் பே பண்ணவங்களுக்கு இதுல ஒரு எக்ஸம்ஷன் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பிரித்தானியாவில் பிறந்த பிள்ளைகளுக்கு சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இனிமேல் இலவசமாக வழங்கப்பட போகிறது. இதுவரை காலமும் சிக்கன் பாக்ஸ் வேக்சினை நீங்க பெறணும் அப்படின்னா பிரைவேட்டா மட்டும்தான் பெறலாம். உங்களுக்கு வழங்கக்கூடிய மற்ற வேக்சின்களோட இது இலவசமாக NHS-ஆல வழங்கப்படாது. 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அல்லது 10 வயது பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த தொற்றினுடைய வீரியம் காரணமாக இனிமேல் NHS பிறந்தவுடனேயே பிள்ளைகளுக்கு இந்த வேக்சினை இலவசமாக வழங்கும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் பிறந்திருந்தால் உங்களுடைய GP-களை தொடர்பு கொண்டு இந்த வேக்சின்களை இலவசமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவித்தலையும் NHS வழங்கியிருக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக படகில் வந்தவர்களுடைய எண்ணிக்கை 41,472 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகூடிய மக்கள் படகு மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்திருப்பது இதுதான். அதிகமான தடவைகள், அதிகமான எண்ணிக்கையிலானவர்கள் ஒரு படகிற்கு தலா 64 பேர் வீதமாக பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விடயம் தெளிவுபடுத்துகிறது. புது வருட தினத்தன்று பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக யாரும் குடிவரவில்லை அப்படின்ற ஒரு உத்தியோகபூர்வமான தகவலும் வெளியிடப்படுகிறது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களை பிரான்சினுடைய போலீசார் படகிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் விதிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பிரான்ஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கடலுக்கு நடுவுல படகுகளை கைது செய்வது அல்லது படகுகளை தடுத்து நிறுத்துவது அப்படின்றது சாத்தியமானது கிடையாது. 64-65 பேர் ஒரு படகுல இருக்கும்போது அதற்கு எதிராக ஒரு மிஷனை கடலுக்குள்ள நடத்தினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விபரீதத்தில் போய் முடியும் அப்படின்ற காரணத்தினால பிரான்ஸ் இதிலிருந்து ஒதுங்கிவிட்டது. இப்போது பிரித்தானியாவுக்கான இந்த படகுகளை கட்டுப்படுத்துவது அப்படின்றது இன்னும் பெரிய சவாலாக மாறி இருக்கு. பிரான்சினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இதை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் கிடையாது.
2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் காபியில் வைத்து கொலை செய்யப்பட்ட ஒரு இந்திய பெண்ணினுடைய சடலத்தை லண்டனுக்கு கொண்டு வந்து காரினுடைய டிக்கியில வைத்து விட்டு கணவன் தலைமறைவாகி இருந்த ஒரு சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. இதன் அடிப்படையில் அதனுடைய விசாரணையின் இப்போதைய முடிவு என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட கணவருக்கு இன்னும் ஒரு தொடர்பு இருந்ததாகவும் அவர் இப்போது ஹரியானாவில் ஒரு கடை நடத்தி வருவதாகவும் முகமூடி அணிந்தவாறு இவர் கடையை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. மனைவியை கொலை செய்து லண்டனில் பதுக்கிவிட்டு இவர் தப்பி ஓடி இருப்பதாகவும் இப்போது இவர் இந்தியாவில் இருக்கிறதாகவும் இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்து ஆயத்தங்களும் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டிலையும் உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான தகவல்கள், செய்திகளை இந்த சேனல் தொடர்ந்தும் கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு சிறப்பான ஆண்டுக்கு தயாராகவும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததற்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.